கிறிஸ்துக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதா என்ற வாழ்த்துக்களை இந்த நாளிலே கூறிக்கொண்டு நாம் ஏற்கனவே பல வாரங்களாக வருகை ஏன் தாமதிக்கிறது, தீர்க்க தரிசனம், அதுக்குரிய தீர்க்க தரிசனம் என்ன, முதல் வரிக்குரிய தீர்க்க தரிசனம், இரண்டாம் வரிக்குரிய தீர்க்க தரிசனம், அதை தொடர்ந்து அவருடைய வருகையை நாம் ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அதில் 2 வகை இருக்கிறது என்பதை குறித்து அவருடைய பிறப்பு, அவருடைய பரமேறுதல், அவருடைய வருகை 3 காரியங்களையும் இரகசியம் பகிரங்கம் என்று நாம் பிரித்து இரகசிய வருகையும் இருக்கக்கூடிய 3 வித ஊர்ஜிதங்கள், அதை தொடர்ந்து இந்த இரகசிய வருகையின் பகிரங்க வருகை வரைக்குமாக இருக்கக்கூடிய 7 வித நிகழ்வுகள் என்ற பாடத்திற்குள்ளாக தற்போது நாம் அதிலே ஒரு பகுதியை நாம் தியானமாக நாம் எடுத்துக்கொண்டோம். அந்த 7 நிகழ்வுகளில் முதல் சாத்தான் தள்ளப்படுதல், சபைகள் இணைதல், மெய்சு சபை துன்புறுத்தப்படுதல். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். மெய் சபை துன்புறுத்தப்படுதல் அப்படின்றது நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மெய்சுபை துன்புறுத்தப்படுதல் போது அதில் உபத்திரவம், கொலை, இடறல், காட்டி கொடுத்தல், பகை, இந்த 5 காரியங்களும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுகிறது என்பதைத்தான் கடந்த வகுப்பிலே நாம் தியானமாக நாம் எடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சபைக்கு அதிக நெருக்குதல் வரும்போது, பொதுவாகவே சபைக்கு நெருக்குதல் அந்நிய ஜனங்களால் வரக்கூடிய நெருக்குதல் உண்டு. அதே சமயம் இந்த மெய் சபையுடைய துன்புறுத்துதல் எப்படி வருகிறதுன்னு பார்த்தோம்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வழியாகத்தான் வரும் என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்கிறோம். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வந்தது யூத ஜனங்களாகத்தான் இருந்தார்கள் என்றும், அதுபோல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக வந்ததும் யூத ஜனங்களாகத்தான் இருந்தார்கள் என்றும், இவனமாக தன்னுடைய சொந்த ஜனங்கள் வழியாகத்தான் இந்த பகை என்பது ஏற்படுகிறது என்பதை நாம் வேத வசனங்களின் வழியாக ஆய்வு செய்து நாம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதைத்தான் கள்ள கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொன்னார். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள் என்று அதை வகை பிரித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்குறோம். அதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால், அது கள்ள எழுத்தாணி, கள்ள வார்த்தைகள், கள்ள நாவு, கள்ள சாட்சி, கள்ள மார்க்கத்தார், கள்ள சந்ததி என்று அதுவும் அதற்கு இணையாக 6 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம். இப்போ இதனால தான் அந்த சபைக்கு துன்புறுத்துதல் வருகிறது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அதில் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி இந்த மெய் சபைக்கு துன்புறுத்துதல் ஏற்படும் போது ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே இருந்தே, கிறிஸ்துவின் காலத்திலே இருந்து கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட பாடுகள், அது ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு ஏற்பட்டது. ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு ஏற்பட்ட அதே பாடுகள் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று அழைக்கப்படுகிற சபையாருக்கு, அதாவது 1,44,000 என்று சொல்லக்கூடிய அந்த சபையாருக்கு அது தொடர்ந்து அந்தந்த காலகட்டங்களில் அது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும், ஒரு இறுதி நிகழ்வோடு கூட அது நிறைவு பெறுகிறது என்பதை தான் என்ன பண்ணுறோம், அடுத்த தியானத்தில் திருச்சபை எடுபடல் அப்படிங்கிற, சபை என்பதற்கு பதிலாக இது திருச்சபை என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். பொதுவாக சபை, திரள் கூட்டம் என்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகிறது. இது நாம் திருச்சபை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம், மணவாட்டி வகுப்பார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அது திரள் கூட்டத்தை தோழி வகுப்பார் என்றும் நாம் பயன்படுத்துகிறோம். இதில் பின்னாடி உயிர்த்தெழுதல் பாடத்தில் அதில் இருக்கக்கூடிய முதலாம் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல் 2 பிரிவின் வழியாக முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவர் 3 வகுப்பார், 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவர்கள் 3 வகுப்பார் என்று நாம் பிரித்து ஆய்வு செய்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த பகுதியில், அதாவது உயிர்த்தெழுதல், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடம் இயேசுவின் 2ஆம் வருகையில், அந்த 2ஆம் வருகையில் மிக முக்கியமாக இரகசிய வருகை என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த திருச்சபை எப்படி எடுப்படுகிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், இதில் ஒரு பகுதியை மட்டும் நாம் பார்க்குறோம். 2வது பகுதி அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் இணைத்து
நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். முதலாவது இந்த 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். அதைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50லிருந்து 52 வசனங்கள். இந்த வசனங்களை தான் என்ன பண்ணுறோம், அந்த திருச்சபை எடுபடும் என்பதைக்கு நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15, 16. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, மன்னிக்கவும் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், சேர்த்திய படிங்க, 15 படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, அந்த கடவுளுடைய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நாங்க உங்களுக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்போ வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பார்னு எடுத்துக்கிறோம். இப்போ நாம் அப்படிங்கிறத என்ன பண்றாரு, அவர் காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக ஒருவேளை இவர் எடுத்திருக்கலாம். பிற்காலத்தில் வரும்போது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது யார் காலத்தில் எந்த காலத்தில் நடக்கும் என்பது நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது என்பதைத்தான் பார்க்குறோம். அதை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்லுகிறதாவது ஆண்டவருடைய வருகை மட்டும் உயிரோடுக்கு நாம் நித்திரை அடைந்தவர்கள் முந்திக் கொள்ளுவதில்லைங்கிறார். அப்படின்னா உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவருக்கு முந்திக் கொள்ளுவதில்லைங்கும் போது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் மரித்திருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவருக்கு முன்னாடி இவங்க போயிட மாட்டாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கும்போது அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் தான் 16, 17 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். படிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வர்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் ஆரவாரத்தோடு வருகிறார், பிரதான தூதருடைய சத்தத்தோடு வருகிறார், தேவ எக்காலத்தோடு வருகிறார். எங்கிருந்து வருகிறார்னு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்னா பூமிக்கு வருகிறார்ன்ற நம்ம சொல்ல முடியாது. வானத்திலிருந்து இறங்கி வருகிறார்ன்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறங்கி வர்றாரு, இவங்க அவர் வரும்போது முன்னாடி இவங்க எந்திரிப்பாங்க என்று சொல்லுவதாக பார்க்குறோம். பின்பு உயிரோடுக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுக்கிறார். அப்படின்னா ஒரு பூமிக்கு வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாருங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல வரல. அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு எதிர்கொண்டு போக மேகங்கள் மீது அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுங்கிறார். அப்போ வரலன்னு தானே அர்த்தம். அவர் வரமாட்டார் என்பது பொருள். அதான் சொல்கிறார் அவர். அப்படி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருப்போம் அப்படிங்கும்போது அவர் சிங்காசனத்திலிருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு, ஆயத்தப்படுத்துகிறார். ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோமே, நம்மளை பார்க்குறக்கு ஒருத்தர் வர்றாரு. வரும்போது நம்ம வாசல் வரைக்கும் போய் அவங்கள ரிசீவ் பண்ணலாம், பெட்ரூம்குள்ளேருந்து ஹாலில் போய் ரிசீவ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு பகுதிக்குள்ளாக நம்ம அப்போ ஹால் வரைக்கும் போகிறது. அவங்க எந்திரிச்சு போய் அவங்கள அழைச்சாங்க அப்படிங்கும்போது, அவர்கள் சென்று அவர்களை அழைத்தார்கள் போது அவர்கள் வீட்டிற்குள்ளாகவே வாசலில் சென்று அழைத்ததாக காணப்படலாம், அல்லது வீதியில் அழைத்ததாக காணப்படலாம், அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழைத்து வந்ததாகவும் காணப்படலாம். ஆனால் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் இறங்கி வந்தார், நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறார். அப்படின்னா அவர் இறங்கி வர விடலை, இவங்க போய் அவங்கள சந்திச்சிட்டாங்க என்பது தான் பொருள். முதலாவதாக அது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கு 3 நிகழ்வு போல வர்ணிக்கப்படுகிறதாக அந்த இடத்துல பார்க்குறோம். கர்த்தர் தாமே அப்படிங்கிறார், ஆண்டவர் தாமே, இயேசு கிறிஸ்து அவர். அப்புறம் பர்சன் 1 அப்படிங்கிறோம். அவர் ஆரவாரத்தோடும், வலது பக்கம் ஆரவாரம் ஏற்படுகிறது, பிரதான தூதரின் சத்தத்தோடும், இடது பக்கம் பிரதான தூதன் என்று அழைக்கப்படுகிற மிகாயேல் தூதன் சத்தம் இடுகிறார், எக்காலத்தை ஊதுகிறார் அப்படின்னு அதில் சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா கர்த்தர் வருகிறார், ஆரவாரம் வருகிறது, பிரதான தூதருடைய சத்தமும் ஏற்படுது. இப்படி ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. அதனால தான் அந்த பாயிண்ட்டை சொல்ல வேண்டியிருக்குது இந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது ஆரவாரம் செய்யக்கூடிய ஒரு தூதர்கள் கூட்டம் வருகிறது. அதோடு கூட பிரதான தூதன் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் எக்காலத்தை ஊதி கொண்டு வருகிறார். அப்போ 3 பகுதியாக அந்த இடத்துல அது காணப்படுகிறது என்றது ஒரு சிலர் விளக்கம் கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆனால் அப்படியும் சொல்லுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அது இப்படியும் சொல்லலாம். இப்போ தாவீது தாமே
தம்பூரோடும் ஆடலோடும் பாடலோடும் வந்தார்னு எத்தனை பேர் வருவாங்க? தாவீது வர்றாரு, ஆடல் ஒரு பக்கம் வருது, பாடல் ஒரு பக்கம் வருது, தம்பூர் ஒரு பக்கம் வருது. அப்படி அர்த்தம் எல்லாம் எடுக்கலாம் அதில். ஆனால் தாவீதே தம்பூர் வாசித்து கொண்டு, தாவீதே பாட்டு பாடிக்கொண்டு, தாவீதே நடனமாடிக்கொண்டு வருகிறார் என்றும் நாம் எடுக்கலாம். அப்படி போல்தான் இந்த வசனம் காணப்படுகிறது என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல எக்காலம் ஊதுறது யாரு என்பது வரக்கூடியது யாரு அப்படிங்கிறது எல்லாமே நாம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பாடத்தில் நாம் தெளிவாக நாம் அதை ஆய்வு செய்து நாம் பார்க்கலாம் என்பதாக அப்படின்னா இதில் ஒரு காரியம் நமக்கு புலப்படுது. என்ன காரியம் புலப்படுதுன்னா, அந்த இதில் சொன்ன மாதிரி வெளிப்பசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்ன மாதிரி அந்த நிகழ்வை பாருங்கள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது என்று சொல்லுவதாக பார்க்குறோம். அப்போது 7ஆம் தூதன் என்று ஒரு நபரை பற்றி பேசிக்கொண்டிருப்பதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அங்கே என்ன சொல்றாருன்னா, இனி காலம் செல்லாது, ஆனாலும் கடவுள் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு நற்செய்தியாக அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, அந்த இடத்துல நம்ம நிறுத்தணும், ஏன்னா அரைப்புள்ளி வச்சா நிற்கணும். அந்த 7ஆம் தூதன் ஒன்று வருகிறார், அவர் சத்தத்தின் நாட்கள், சத்தம் கேட்க கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சத்தத்தின் நாட்களிலே அவர் எக்காலம் ஊத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறிட்டார். எக்காலம் ஊதினார என்னன்னு சொல்லலை. எக்காலம் ஊத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த தேவ ரகசியம் நிறைவேறதுக்கு அப்புறம் எக்காலம் ஊதுறார். எக்காலம் ஊதும் போது அவருடைய ராஜ்யம் என்னது? அவருடைய ராஜ்யமாக மாற்றப்படும். ஒரு சின்ன கேப் அந்த இடத்துல வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுலேயே 11:15 பார்த்தோம்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், எக்காலம் ஊத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று 6ஆம் வசனத்தின் இறுதியில் படிக்கிறோம். இங்கே என்ன படிக்கிறோம்? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்போ ஊதும்போது அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலம் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்திலிருந்து உண்டாயின. அப்போது ஊதும் போது அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று பேசுகிறார். அப்போ யூத போகும்போது தேவ ரகசியம் நிறைவேறுங்கிறார். இந்த கேப்பை தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கேப் அனலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவேளை பண்ணுகிறவர்களாக காணப்படலாம், பண்ணாதவர்களாகவும் காணப்படலாம். அப்படின்னா இந்த 7ஆம் தூதன் என்று அழைக்கப்படுகிறவர் எத்தனாவது தூதன் அப்படின்னு கேட்டால், அது 7ஆம் தூதன் சொல்லாதபடிக்கு இன்னொரு வகையாக அதுக்கு சொல்லலாம். அது கடைசி தூதன் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் எக்காலம் இல்லையா, அதனால இது கடைசி தூதன் எக்காலம் ஊதுகிறார் என்பதை எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுது? அங்கே ஒரு ரகசியம் நிறைவேறும் என்று சொல்கிறார். அது தேவ ரகசியம் என்று சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை கடைசியில் சொல்கிறார். கொஸ்டின் அங்கே வருது. எப்பயுமே புக்கில் பார்த்தோம்னா கொஸ்டின் பேக் சைடில் இருக்கும், ஆன்சருக்கு இருக்கும், முன்னாடி இருக்கும். அப்படி ஆன்சர் முன்னாடி இருக்கா நம்ம தேடினோம்னா நல்லா கவனிக்கணும். இது 7ஆம் தூதன் என்று அழைக்கப்படுகிற கடைசி தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும்னு சொல்லிட்டாரு. இப்போ இது யோவான் எழுதுறாரு. இதுக்கு ஆன்சர் பவுல் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. 1:15 சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சம் ரத்தமும் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளதாக இது அழியாமை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படின்னா இந்த ரகசியம், பவுல் சொன்ன இந்த ரகசியம், யோவான் சொன்ன அந்த ரகசியம், தேவ ரகசியம் ரெண்டு ஒன்று தானா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம்னா, நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம், இங்கே குழு கொடுத்துட்டா பார்த்தீங்களா, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அப்படிங்கிறார். அங்கே என்னட்டாரு? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவர் எக்காலம் ஊத போகும்போது தேவரகசியம் நிறைவேறும். இங்கே என்ன சொன்னார்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. அப்போ அது ரெண்டு ஒன்று தானே. இது ரகசியங்கிறாரு. எதோ ரகசியம் ஊதும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் வரோம். இதுதாங்க ரகசியம். ராப்சருங்கிறது தான் ரகசியம்னு என்ன பண்ணிட்டார்? இவர் வெளிப்படுத்திட்டாரு. நாம் எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். ஏன்னா மர்வமாகுதல் சொல்லும்போது அதுலேயும் ஒரு சம்பவம் வருவதாக பார்க்குறோம். அது அப்படி இல்லைங்க, மனம் புதிதாக கூட மர்வப்படுதல் அப்படின்னு சொல்லுவார். ரோமர் 12:1 வச்சுட்டு அது மனம் புதிதாக மர்வமாக தான் அப்படிங்கும்போது அப்படி சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதாக பார்க்குறோம். அது முதல் மறுரூபம், மனம் புதி. ஞானஸ்நான உடன்படிக்கையை எடுத்து செயல்படும் போது அது முதல் உரு மாற்றம்.
அவன் என்ன பண்ண, நான் நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் அச்சேட கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்போ முதல் மாற்றம், முதல் உருமாற்றம் கிறிஸ்து. இது வரைக்கும் ஒருத்தன் வேற மாதிரி இருந்தால் இப்போ கிறிஸ்து மாதிரி மாறிட்டான், அது ஒரு முதல் உருமாற்றம். ரெண்டாவது, கண்ணாடியில் நிழல மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்ங்கிறார். அப்போது மனுஷ சரீரத்திலிருந்து ஆவிக்கு சரீரத்தில் மாற்றப்படுவது ஒரு மறுரூபம். அப்போ ஆவியின் சரீரத்து மகிமையின் சரீரத்துக்கு மாற்றப்படுவது இன்னொரு மறுரூபம். அப்படி 3 மறுரூபம் வருவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்ம அந்த முதலாம் உயிர்த்தல் பாடத்தில் வந்து நம்ம அதை தெளிவாக நம்ம அதை தியானிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இந்த வசனங்களை அடிப்படையில் நாம் தியானிக்கும் போது மனம் புதிதாகிறால் மறுரூபப்படுதல் ஒன்று, மாம்ச சரீரத்தின் ஆவி மாற்றப்படும் போது ஒரு மறுரூபம் ஒன்று, ஆவியின் சரீரத்து மகிமையின் சரீரத்துக்குள்ளாக மாற்றப்படும் மறுரூபம் 3. இந்த 3 நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து சரியாக நம்ம புரிஞ்சுக்கலன்னா அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாடத்தில் நம்ம இருப்போம். இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாடத்துலேருந்து மேலே வந்துன்னா இது 3 இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஒரு இமைப்போதிலே மறுரூபமாக்கும் எக்காலம் துணிக்கும், எது கடைசி எக்காலமாகிய 7ஆம் எக்காலம் துணிக்கும், அப்போது தேவ ரகசியம் நிறைவேறும். அதான் 15:53 எக்காலம் துணிக்கும், அப்பொழுது எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதா இது அழியாமி சாவுக்கே சாவாமி தரித்து கொள்ளும் போது தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதா இது அழியாமி சாவுக்கே சாமை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுங்கிறார். அப்போ இதுதான் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ராப்சர் அப்படிங்கிற நிகழ்வு. இதையும் கூட வந்து 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று தான் இருக்கிறது. 2 பேர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான் என்று தான் இருக்கிறது. 2 பேர் வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டு ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், கைவிடப்படுவான் என்று தான் இருக்கிறது. இது வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு சிலர் பேசுவதை நாம் வந்து கேட்கிறோம். அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுதல் தவிர ராப்சர்ங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கக்கூடிய நிலைமையிலே சொல்லுவதை பார்க்கிறோம். அப்படி சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்றுதான் இருக்கிறது என்று சொன்னால், இந்த தெசலோனிக்கேயரிலே நாம் படிக்கும்போது அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று போடப்பட்டிருக்கதாக பார்க்க. வேற நீங்கள் கிரேக்க பாஷையோ எபிரேய பாஷையோ போய் தேடி பாருங்க. காட் அப் இன்டு ஹெவன், மேலே போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அதுதான் பார்க்குறோம். புவியீர்ப்பு விசைக்கு எதிர்த்து செல்லக்கூடிய காற்றாக மாறி செல்லக்கூடிய, காற்று போகுமில்ல புவியீர்ப்பு விசையை காப்பாரி செல்லக்கூடிய நிகழ்வாக அந்த இடத்துல கருதப்படுகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதுக்கு ஒரு விளக்கம் நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வெளிப்பசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வந்து சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்காக இரத்த சிந்தி மரித்தவர்கள் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இந்த ராப்சரில் போகிறவங்க ரத்தம் சிந்தி போகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் சிந்தாமல் தான் செல்லுகிறார்கள் என்பது தான் உண்மை என்பதாக. அது எப்படிங்க, இயேசுவே ரத்த சிந்தி மறிச்சார், சபையும் ரத்த சிந்தி பறிக்கும், இவங்க எப்படிங்க ரத்தம் சிந்தாமல் போவாங்க என்று கேள்வி கேட்பதும் உண்டு. அப்படின்னா ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான பாடுகளை அவர்கள் சிந்திவிட்டார்கள் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல பார்க்குறோம். அதனால தான் 20:4 பின்பகுதியில் அவர் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய சிரச்சேதம் பண்ணக்கூடிய ஆத்துமாக்களையும் அங்கே ஒரு கமா போட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுக்கணும். அப்படின்னா அந்த ரத்தம் சிந்தி மறிக்கக்கூடிய ஒரு வகுப்பார் ஆத்துமாக்களையும் அப்படின்னு பிரிச்சுட்டு மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும், இந்த மிருக சொரூபம் அதெல்லாம் எப்பங்க வரும், ஆதியில் வரல கடைசியில் தானே வருதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி தானே பேசுகிறோம், அந்த கடைசியில் தான் வரும், அது அந்த கடைசி காலம் அப்படிங்கிறோம். அப்படின்னா இவங்க கடைசி காலத்து முற்காலத்துக்கு உட்பட்ட ஸ்தேவானிலிருந்து ரத்தம் சிந்தி மறித்த ஒரு வகுப்பார், அதை தொடர்ந்து மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் அது கையிலும் நெற்றியிலும் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அப்போ என்ன அர்த்தம், எத்தனை குரூப்பு, 2ஆக பிரிக்கிறார் அதைய.
அப்போ ரத்தம் சிந்தி மறிக்கிறது ஒரு குரூப்பு, ரத்தம் சிந்தாமல் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. இவங்க முத்திரையை வந்து கையிலையும் நெத்திலையும் வச்சுக்கல அப்படிங்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாங்க. என்ன பகிரங்கமாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடி வந்திருக்குது இல்லையா, மைக்ரோசிப் வைக்கிறாங்க. எங்கே வைக்கிறாங்க? அது கையிலையும் வைக்கிறாங்க, நெத்தியில் வைக்கிறாங்க. இதுதான் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இல்லை, நிறைய பேர் வந்து அதை சொல்லுவதை பார்க்கிறோம். அதுக்குரிய பிரமாதமான விளக்கங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கறத வந்து பார்க்குறோம். அந்த மைக்ரோசிப் வந்துருச்சு, இது வெளி 13 எழுதியிருக்கிறாரு, நெத்தியிலாவது கையிலாவது தரித்துக்கொள்ளுங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அது வந்து சரியானதாக இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால், அவன் மைக்ரோசிப் வைக்கிறது பூரா இடது கையில் தான் வைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது வலது கைன்னு சொல்கிறார். அப்போ வலது கையில் இருக்கக்கூடாதுங்கிறார். அதை எந்த ஒருவேளை இதை தெரிஞ்சே கொண்டு போய் வலது கையில் வைக்கக்கூடாதுன்னு வந்து பைபிள் சொல்லியிருக்குது, அதனால நாங்கள் இடது கையில் வைக்கிறோம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மைக்ரோசிப்பை கண்டுபிடிச்சி சொன்னவரே என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இப்போ பைபிளில் இருக்குது, நான் தெரியாமல் இப்படி பண்ணி போட்டேன் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவதாகவும் பார்க்குறோம். ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை என்பதாக பார்க்குறோம். இடது கையில் வைக்கிறவனை பற்றி அவர் பேசலை. வலது கையில் அது வந்து அந்த மிருகத்துடைய கிரியை நமது கைகள் காணப்படுகிறதா, மிருகத்துடைய சிந்தை நமது சிந்தையிலே காணப்படுகிறதா, அப்படி இருந்தால் நம்ம அந்த மிருகத்துக்கு உட்பட்ட கள்ளத்திற்கு சரியாக மாறிப்போவோம் என்பதை தான் என்ன பண்ணுறோம், நாம் ஊர்ஜிதப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்குறோம். சொல்லிட்டு அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவன் செத்து போன உயிரோட வரணும் இல்லையா? அப்படின்னா அப்போ எப்படி நீங்கள் ராப்சரில் போகிறான்னு சொல்லுவீங்கன்னு போகும்போது, இதில் ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா தே லிவ்ட் அண்ட் ரெயின் ஃபார் 1000 yearsங்கிறார். அவர்கள் வாழ்ந்து 1000 ஆண்டு ஆட்சி பண்ணுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்குறோம். அப்படின்னா மரித்து உயிர்த்தெழுகிற கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார், அந்த மறுரூபமாக செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் என்று 2 பிரிவாக பிரித்து தான் இந்த 1,44,000 பேரை அமைத்திருக்கிறார் என்பதை பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமான எவிடன்ஸ் வந்து 1 ராஜாக்கள் 8:63 இருப்பதை நாம் வந்து பல முறை நாம் வாசித்து நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். அங்கே சொல்கிற பிறகு சாலமோன் பலி கொடுக்குறாரு. சாலமோன் கடவுளுக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாக ராஜாவும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் கடவுளுடைய ஆலயத்தை பிரசிஷ்டை பண்ணினார்கள். இந்த இடத்துல சாலமோன்கிறாரு. சாலமோன்னா சமாதான ராஜா. இந்த சமாதான ராஜா பலி கொடுக்குறாராம். இந்த பலி கொடுக்குற ராஜா வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணுறாராமா. அப்படின்னா ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய ஆலயம், யூஆர் நேவோஸ்ங்கிற வார்த்தை கொடுக்குறாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயம் அர்த்தம், நேவோஸ்ங்கிற நீங்கள் தான் ஆலயம். அதுதான் ஹேரேங்கிறது கட்டடம், நேவோஸ்ங்கிறது வந்து அவர் வாழக்கூடிய இடம். அவர் வாழக்கூடிய இடம் எது? அதுதான் சபை. அதுக்காக பலியாகக்கூடிய எண்ணிக்கையை பார்த்தோம்னா 22,000 ஆடுகள், 22,000 ஆடுகள், 1,20,000 ஆடுகள். இது ரெண்டையும் டோட்டலில் பண்ணோம்னா அங்கு பலியாகக்கூடியது 1,42,000 தான் போடுறதை பார்க்குறோம். அப்போ 1,42,000 தான் பரமாலயத்துக்கு பலியாகுது. மிச்சம் இருக்கிற 2,000 வந்து அது மறுரூபம் போகக்கூடிய வகுப்பார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து எங்களுக்கு டீச்சிங் கொடுத்தவர் அந்த காலத்திலேயே என்ன பண்ணிட்டார், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாடத்தை வந்து அவர் அன்றைக்கு ஐபிஎஸ்சியில் வந்து பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் எந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு எதில் நம்ம நினச்சிருக்கோம், வேதமானாக்கர் அதை எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு அதில் நினச்சிருக்காங்கங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இதுதான் வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக திருச்சபை எடுபடுதல் என்பது நமது உலகத்திற்கு இயேசு வந்துவிட்டார், சபையை அழைத்து சென்று விட்டார் என்பதற்கு அடையாளமாக அருங்குறியாக இருக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்வு என்பதை நாம் அதில் ஆணித்தரமாக நாம் விளக்கி காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் மிக முக்கிய நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பின்பு 3 நிகழ்வுகள் நிகழ்கிறது. அது இது போயிட்டாங்கன்னா தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன் அந்நாள் வராது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம், நாம் வந்து அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5 படிக்கலாம். இங்கே படிக்கலாம் பாருங்க, ஒன்றுதான் படிக்கலாம். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி இல்லை அது இல்லை, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்
நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், நாங்க உங்களை என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அது வந்துருச்சு சொன்ன நீங்க சந்தேகப்படாதீங்க. நீங்க என்ன சஞ்சலப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லலை, சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சஞ்சலமும் கலக்கம் நமக்கு வரக்கூடாது, நமக்கு இதில் தீர்மானமாக இருக்கிறோம் என்பதுதான் பொருள். எவ்விதத்தினாலாவது ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ கேட்டின் மகன் எங்கே வருவார்? எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான்கிறாரு. அப்போ எல்லா படத்துலையும் வருவார் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல மையப்படுத்துகிறார். யார் கேட்டின் மகன் அப்படிங்கும்போது, இந்த முத்திரையை கிரியையில் மோசம் செய்து கொண்டு சிந்தனையில் மோசமாக வாழ்ந்து நாம் சத்தியத்தை பேசி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் தான் கேட்டின் மகன். அனனியா சப்பிரால் ஏன் செத்து போனாங்க? அவங்க பரிசுத்தாவை விட்டு பரிசுத்தை விரோதம் செயல்பட்டால் அவர் மலிந்தார்கள். அப்போ இந்த சாத்தானும் சாத்தானுடைய தூதரோடும் சேர்ந்து அழிவுக்கு செல்லக்கூடிய கூட்டத்தார் யார்? அவர் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்துக்கள். இதை தான் மென்ஷன் பண்ணுறார். அவர் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறதோ ஆராதிக்கப்படுகிறதோ அதை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறானும் கடவுளுடைய ஆலயத்தில் கடவுள் போர் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான் அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம் வைங்க, நாம தான் அந்த ஆள். நான் சொன்னதான் கரெக்டுங்க, நான் சொல்றதாங்க சத்தியம், வேற சத்தியமே கிடையாதுங்க, இது தாங்க அப்படின்னு கான்கிரீட்டாக நான் பேசினேன்னு வைக்கிங்க, நான் பாவ மனுஷன் ஆக மாற்றப்படுவேன் என்பதைத்தான் அந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவர்களை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கார் அவர். அப்படிதான் அவர் பேசுகிறார். அவன் தன் காலத்தில் வெளிப்படும் போது இப்போது அவன் தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. எது தடை செய்கிறது? அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாதுன்றார். அப்போ எது தடை பண்ணுகிறது? அந்த மெய் சபை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த மெய் சபை எடுபட்டால் தடை பண்ணுவதற்கு ஆள் இல்லை, அப்போது வெளிப்படும். அதை தான் சொல்கிறாரு. நீக்கப்படுமா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுமான். அப்போது அது ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து அவன் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் பெருஷியா நாசம் பண்ணுவார். அப்போதாங்க அந்த வந்திருத்தல். இந்த வந்திருத்தல் வேறு ஒருவருக்கு பொருந்தது. எப்படி என்று கேட்டால் அந்த 9ஆம் வசனத்திலையும் வந்திருத்தல் தான், பெரோஷியா தான். யாருக்குன்னு பாருங்க, அக்கிரமக்காரனுடைய வருகை. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயல் சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இப்படிதான் இருக்குங்கிற. வானத்திலிருந்து அக்னி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதத்தை பண்ணுவான்ட்டார். படிக்கிறோம் வெளி 13. வானத்திலிருந்து அக்னி இறங்கத்தக்கதாக அற்புதம் என்னது? அது என் வார்த்தை அக்னியை போல. அப்படியே வார்த்தை இறங்குது அங்கிருந்து. அந்த அளவுக்கு பிரமாதம். அதில்தான் நம்ம ஏமாந்து போய் விடுவோம் என்பதை அந்த இடத்துல நமக்கு ஊர்ஜிதப்படுத்தி காட்டுகிறார் என்பதை நம்ம தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெளி 24, 21 நடக்கிறது. அதுதான் பெயர் சபையும் உலகமும் சேர்ந்து அழிவுக்குட்படுகிற கூடிய நிகழ்வு என்பதாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனி மேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும். இதுதான் நிகழ்வு, இறுதி நிகழ்வு. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் முடிஞ்சிருங்கிறார். முதல் உலக மகா யுத்தம் 6 ஆண்டுகள் நடைபெற்றது. 4 ஆண்டுகள் நடைபெற்றது. 2ஆம் உலக மகா யுத்தம் 6 ஆண்டுகள் நடைபெற்றது. முதல் உலகம் 1914 ஆரம்பித்து 1918 நிறைவேற்றது. 2ஆம் உலக மகா யுத்தம் 1939 ஆரம்பித்து 1945 நிறைவேற்றது. இப்போ என்னட்டார்? 3ஆம் உலக மொத்தம் நாட்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னா 4 நாள் அழிஞ்சிருங்கிற. அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 4 days. 1 day = 1000 yearsனா உங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படிங்கிறது 4 days. அந்த கணக்கு தான். 4 நாள் பொறுத்துக்கோ அப்படிங்கிறது தான். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் 4வது நாளில், உலக படைப்பில் சூரியன் வந்தது 4வது நாளில். இப்படி பல காரியங்களை நாம் எடுத்து
அதை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அது பிற்காலத்திலே அந்த காரியங்களுக்குள்ளாக நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். அந்நாட்கள் குறைக்கப்படாத ஒருவராம் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட மீதும் நாட்கள் குறைக்கப்படும். அந்நாள் குறைக்கப்படும், தெரிந்து கொள்ளப்பட்டது பூமியில் காக்கப்படுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, நம்மோடு கூட பேசுகிறார். அது முதலாம் உயிர்த்தெழுதலில் வரக்கூடிய 3வது வகுப்பாருக்கு எப்படி அவர்கள் காக்கப்படுவார்கள் என்பதையும் அந்த பாடத்திலே நாம் ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். 6வது பகுதியாக சாத்தான் 1000 வருடம் கட்டப்படுவான் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா மெய்த்திருச்சபை எடுபட்டதுக்கு அப்புறம் உலகம் அழியுது. உலகம் அழியும் போது அழிஞ்ச உடனே அழிக்கிறதவன் தானே அழிஞ்ச உடனே சாத்தான் கொடுத்தார், கட்டிடுறார். எங்கே கட்டுறாரு? வெளிப்பசேஷம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களே பார்க்கிறோம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். 1ஆம் வசனம். 2, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி 1000 வருஷம் அளவும் கட்டி வச்சுன்னா 1000 வருஷம் கட்டிட்டே இருப்பார் இன்னைக்கு சொல்லுவது உண்டு. அப்படி இல்லை, 1000 வருஷம் அளவும் கட்டி வச்சு இருக்கலாம். நீங்க அப்படியே எடுத்துக்கோங்களேன். 1000 வருஷம் கட்டிட்டே தான் இருக்கிறாரு. ரைட்டு, வைத்து 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்க. நீங்க இப்படி சொல்லுவோன்னு தெரிஞ்சுதான் இந்த வசனத்தை பின்பகுதி எழுதுறாரு. அந்த 1000 வருஷம் கட்டுறாரு பார்த்தீங்களா, அந்த 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் ஜனங்க மோசம் போகக்கூடாதான். அப்படின்னா அந்த 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனங்க மோசம் போகக்கூடாது. இப்போ 1874 வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஜனங்க மோசமாக கூடாது. 1914 வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஜனங்க மோசமாக கூடாது. 2025 வந்துட்டார்னா அதுக்கப்புறம் ஜனங்க மோசமாக கூடாது. அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது, நாம சொல்லலை. அதான் சொல்கிறேன், 1000 வருஷம் நிறைவேற வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி இது பாதாளத்தில் தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டார். அதற்கு பின்பது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அது 1000 ஆண்டு ஆட்சியில் விடுதலை ஆகும். அப்போ வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவளை அடிச்சு போடுது. அப்படின்னா என்ன பண்ணுறாரு, சதா காலமும் பாதிக்கப்படுவார்னு 10ஆம் வசனத்தில் சொல்கிறது 1000 ஆண்டுகள் என்பது பொருள். ஏன்னா சதா காலம் பாதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு, அவனை அவுத்து விடுறாரு. 7ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து அக்னி அவனை அடிக்குது. அவனை அழிச்சதுக்கப்புறம் அவனை சதா காலம் பாதிக்க முடியாது அப்படின்னு 10ஆம் வசனம் படித்ததுக்கு அப்புறம் 7 to 9 படிக்கணும். அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இந்த சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம பிற்காலத்தில் வரக்கூடிய காலத்திலும் அதை நாம் தியானமாக எடுத்துக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. அப்படின்னா சாத்தான் 1000 வருஷம் கட்டுதல். அடுத்தது அதாவது மெய்த்திருச்சபை எடுபடல், பெயர்ச்சபை உலகமும் அழிதல், சாத்தான் 1000 ஆண்டு கட்டப்படுதல், கடைசி நிகழ்வு இனிய நிகழ்வு. அந்த நிகழ்வு கிறிஸ்துவும் சபையும் ஆட்சியை ஆரம்பித்தல் அப்படிங்கிறார். அதான் வெளி 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்தை நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டுள்ள ஆத்துமாக்களையும் மிருகத்தை அதன் சொரூபத்தையாவது வணங்காலும் நெய்யிலும் தங்கள் கையிலும் நெற்றிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறார். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா அடுத்த பாடத்தில் என்ன வருது, முதலாம் உயிர்த்தெழுதல் 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று நாம் தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த 7 நிகழ்வு 3 அறிவுறுத்தப்படும் நிகழ்வுகள் அப்படி எடுத்தோம்னா வருகை நிகழ்வுகள் முதல் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம், 3ஆம் உலக மகா யுத்தம். இது வருகையின் நிகழ்வுகள். உலகிற்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வுகள் எடுத்துட்டா அரசர்கள் வெட்டப்படுதல், அரசராட்சி ஒளிந்து போகுதல், தலைவர்கள் நசுக்கப்பட்டு வருதல், உலகம் எங்கும் பிணக்கடாய் மாறுதல். இந்த 3 நிகழ்வுகள் இயேசுவின் இரகசிய வருகையின் பிரசன்னத்தை உலகிற்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வுகளாக அந்த இடத்திலே காணப்படுகிறது. அது ஆட்சி பண்ணிட்டார்னு இல்லை, சபையை ஆட்சி பண்றாருங்கிறது தான் அந்த நிகழ்வு. உலகமும் சபையும் அறியாத நிகழ்வுகள் எடுத்துட்டோம்னா தொடங்கிய நிகழ்வுகள் 3, இறுதி தொடர் நிகழ்வுகள் 3, அதற்கு முன்பு புதிய இனிய நிகழ்வு 1.
அந்த தொடங்கிய நிகழ்வுகள் 3: சாத்தான் தள்ளப்படுதல், சபைகள் இணைதல், மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்படுதல். அதான் போன வகுப்புல நம்ம பார்த்தோம். இறுதி தொடர் நிகழ்வுகள் 3: மெய்த்திருச்சபை எடுபடல், பெயர்ச்சபை உலகமும் அழிதல், சாத்தான் 1000 வருடம் கட்டப்படுதல். இதுதான் இறுதி தொடர் நிகழ்வுகள். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புதிய இனிய நிகழ்வுன்னு ஒரு நிகழ்வு, அதுதான் கிறிஸ்துவும் மெய்த்திருச்சபையும் 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பித்தல். 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பித்து 1000 ஆண்டு ஆட்சி செய்தல். அப்போது சமயத்தில் சாத்தான் 1000 ஆண்டு செயல்படாதவாறு கட்டி போடுதல். இதோட இந்த இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பிரசன்னம் என்பது நிறைவு பெறுகிறது. இதில் ஏதாவது சந்தேகங்கள், வேறு தெளிவுகள், ஏன்னா நம்ம பல இடத்துல பல ஆங்கிளில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வசனங்களை கேட்டு ஊர்ஜிதம் செய்தவங்களா நம்ம இருக்கலாம், அதுதான் கரெக்டு நம்ம நினச்சிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இப்போ இது சில காரியம் இதில் புதுசாக இருந்துச்சுன்னா அதை உடனே ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இந்த வசனங்களை கூர்ந்து ஆய்வு செய்து பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை இந்த ஆடியோ ரெக்கார்டிங்கை கேட்டு பாருங்கள். அதுக்கும் மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம என்னங்கிறத நம்ம தீர்மானமாக நாம் அதில் ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கொண்டு இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.